கொஞ்சம் நில்லுங்க. என்னாச்சு? யாரு? சித்து. சித்து, தள்ளிப்போ. சித்து, இட்ஸ் நாட். Don't touch me. நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். What should I think? தெரியாம நடந்து போயிடுச்சு சித்து. What? என்ன பேசுற நீ? தெரியாம இருந்துச்சா? தெரியாம இருக்கிற விஷயம். அந்த சாஸ் எடுத்துறீங்களா? சொல்லு. எது? மஞ்சள் மஞ்சள். சித்து ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. Don't touch me. இந்த மாதிரி பண்ணாத சித்து. தொடாம பேசு. சித்து No. ப்ளீஸ். யார் அவன்? நீ சும்மா பயப்படாத. யார் அவன்னு சொல்லு. Who is he? பினு என்னோட பழைய காலேஜ் ஃப்ரெண்ட். நான் அவனை ஏர்போர்ட்ல பார்த்ததும் அப்படியே பழைய விஷயங்களை பேசினா தெரியாம நடந்து போச்சு. சித்து ப்ளீஸ். பேசாத. அழறியா? நீ அழக்கூடாது, நான் தான் அழணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எப்படி அழு? இவ யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. இது எனக்கு எல்லாம் புரியுது. நான் இங்க இல்லன்னு உனக்கு தெரியும்ல. நான் இங்க இல்லாத நேரமா பார்த்து வேற ஒரு பொண்ணை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? what are you saying? ஓ, அதுவும் கவுனோட கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு கவுன் மேல ஒரு ஃபெட்டிஷ் இருக்குல்ல. நீ எப்படி இந்த மாதிரி பண்ண சித்து? இப்போ எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. நான் உன்கிட்ட சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீயும் நானும் ஒரே தப்பு தான் செஞ்சிருக்கோம். we are equal sinners. பிளான் பண்ணிட்டு வந்திருக்கல. இங்க பாருங்களேன், நீங்க அழாதீங்க. அழாம பின்ன வேற என்ன பண்றது? நீங்க தானே சொன்னீங்க அழறதால எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம அடுத்தடுத்த காரியத்தை நோக்கி போகணும்னு. அதெல்லாம் சொல்றது ஈஸி. நீங்க அழறத பாக்குறப்போ எனக்கும் வருத்தமா இருக்கு. அழாதீங்க, விட்டுருங்க. அதானே, நான் எதுக்கு அழணும்? நான் என்ன தப்பு பண்ண? உனக்கு ஹெல்ப் பண்ணதா? நான் அழ போறதில்ல. நான் அழ மாட்டேன். என்னால அழ முடியாது. புரிஞ்சுதா? உட்காரு. போலாம். ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. எனக்கு என்ன கவலை? எனக்கு எந்த கவலையும் இல்ல. எதுக்கு கோவப்படுறீங்க? நான் கோவம்லாம் படல. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? உலகத்துல பொண்ணுங்க யாரையும் நம்ப கூடாது. அவதான் என்ன தேடி வந்தா தெரியுமா? தெரியாது. நீ என்ன தைரியத்துல எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வீட்டு விட்டு இங்க ஓடி வந்திருக்க? காதல் மண்ணாங்கட்டி. எனக்கு நீ ஒருத்தையும் வேண்டாம்.
ஆமா. சித்து, நீ வரதுக்கு இன்னும் லேட் ஆகுமா? ஹலோ தம்பி. ஹலோ, நான் தான்ப்பா. ஆமா, இதோ வரேன். அப்புறமா நீங்க முதல்ல கூப்பிடும்போது நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன். அதான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். உனக்கு என்ன ஆச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சேன். எனக்கு பசி எடுக்கல. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. வந்துடுறேம்மா. இது பாருங்க, நீங்க கிளம்பி போங்க. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் விட்டுருங்க. நான் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத பொண்ணு. நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான். நான் வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனையெல்லாம். நான் திரும்ப போயிடுறேன். நீ போறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் மாத்திக்கணும்ல? இல்ல பரவாயில்ல, நான் இப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கிறேன். ஆ. இவள் மாயே இருள் தீயே ஒரு பூ. உங்களுக்கு கவுன் ரொம்ப பிடிக்குமா என்ன? மழை போலே சிரிப்பாளே இதழில் துடிக்கும் வார்த்தை ஏதேதோ மௌனம் சொல்லும் பாஷைகள் என்னவோ கண்மீது காதல் தூரும் நேரம் புதிதாக வாழ்க்கை போகும் போகும் போக்கிலே சொல்லாத ஆசை எல்லாம் நெஞ்சிலே எந்தன் காதல் கூடுதே நீளும் அப்பாடா, தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் மாட்டிட்டு முழிச்சிருப்பேன். சரி, நீங்க கிளம்புங்க. அம்மா கூப்பிடுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுங்க. ஹே, இதெல்லாம் யூஷுவல் தான். அம்மா இப்போ சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க. அம்மா, இப்போ நீ என்ன செய்ய போற? திரும்ப போக வேண்டியதுதான். ஓ. ஏன்னா உங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துச்சுன்னா தாங்க மாட்டேன். எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது. ம். இங்க பாரு, இந்த டென்ஷனை போக்கிக்கிறதுக்கு சாக்லேட் இருக்குல்ல, அது கொஞ்சம் தரியா? ஆ, இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான். மொத்தத்தையும் சாப்பிட்ருங்க. பரவாயில்ல, தேங்க்ஸ். போயிட்டு வரேன். ம். உங்களோட அழக பார்க்க ஒன்றும் அழகா இல்ல, சிரிப்பு சூப்பரா இருக்கு. நீங்க நல்ல மனுஷன். உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நான் வரேன். ஓகே.
விழியாலே கொள்ளாதே சொல்லாமல் செல்லாதே நினைவில் நீந்தி செல்லாதே இரவோடும் நிலவாக ஆஹா, எனக்கு வேண்டாம். ஆ. ம். ஒரு பூவோ இவள் தானே மழை போலே சிரிப்பாள் இவள் மாயே இருள் தீயே இதழில் துடிக்கும் வார்த்தை ஏதேதோ மௌனம் சொல்லும் பாஷைகள் என்னவோ கண்ணீர் காதல் தூரும் நேரம் புதிதாக வாழ்க்கை போகும் போகும் போக்கிலே சொல்லாத ஆசை எல்லாம் நெஞ்சிலே எந்தன் காதல் கூடுதே நிழலும் நீயும் தானே மனசில் ஒரு வாழ்க்கை வாழும் மறந்தாலும் மனம் உன்னை தேடும் அடி நெஞ்சில் அழகிய கோலம் கோலம் அவள் வரைந்தாள் அழிப்பாயோ நீ இருமனமும் உருகிடும் நேரம் சிறு தேடலும் இரவின் நீளமும் ஏய், நான் எதுக்காக உன்னை அங்கிருந்து இங்கே கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? அவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவனை தேடி அங்கிருந்து நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கல்ல. அப்போ உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட அவன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு நீ கண்டுபிடிக்கணும். அப்போதான் உன் மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்க, அது எப்பவும் தீராத ஒரு வழியா துரத்துக்கிட்டே இருக்கும்.
அது நல்லதில்ல. அதனால அவன் எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ம். நீ என்கிட்ட கேட்டல நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. ரிலேஷன்ஷிப் விஷயத்துல உன்னை விட என் நிலைமை மோசமா இருக்கு. ஆ, இதுக்கு முன்னாடி கூட நிறைய பிரேக்கப்ஸ் நடந்திருக்கு. எப்பெல்லாம் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேனோ அப்போ பிரேக்கப் ஆயிடும். கொஞ்ச நேரம் உட்காந்து அழுவேன், ஆ. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இப்போ அது பழக்கமாயிடுச்சு. அப்படியா? கல்யாணம்லாம் தேவையில்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் அம்மாவுக்காக தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அப்படி அம்மாவுக்காக தான் ஐஸ்வர்யாவை மீட் பண்ணேன். ம். இந்த தடவை எல்லாம் ஓகேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. என்னத்த சொல்ற? சரி விடுங்க. அது கோயில் மணி இல்லை, மேத்த மணி. இங்கே இருக்கிற பழங்காலத்து கிளாக். ஆமா, கடவுள்லாம் இல்லைன்னு சொன்னேன். சொல்ல முடியாது, ஒருவேளை எங்கேயாவது இருந்தாங்கன்னா. ம், உங்க முடி நிறைச்சிருக்கு. அப்படியா? ம். ஓகே. ஆமாம், ட்ரெஸ் மாற்றணும்ல? ஆ, ஒரு நிமிஷம் இரு, வரேன்.